பகவான் படிச்ச ஓட சொல்லி, அவர் விளையாடின இடம், அவர் உபயோகிச்ச கத்தி, இத்தனை நம்மளால பார்க்க முடியும். ஏன் பெரியபாதையில் போறோம்? ரொம்ப சௌரியமா சின்னமா வந்துச்சு. ஏன் கஷ்டப்பட்டு பெரியபாதையில் போறோம்னா, பகவான் மனிதனாக பூலோகத்தில் பிறந்த போது அவர் திருவடி பற்றி நடந்த இடம் இந்த பெரியபாதை. நம்ம வருஷம் பெரியபாதையில் போறோம், 40 வருஷம் 50 வருஷம் போறோம்னா இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த பெரியபாதையில் ஏதாவது ஒரு புதுசா நமக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு மரமே கிடையாது, எப்படி ஒரு மரம் வந்தது? மாறி இருக்கிற வழியே. இங்க ஒரு பாறை புதுசா இருந்தது, ஒரு பாறை வந்தது. இல்ல இங்க பெருசா ஒரு பாறை இருக்குமே, இங்க காணாம போயிடுச்சு. வருஷத்துல நமக்கு இந்த இடம் புதுசா இருக்கு. ஏதோ நம்ம முக்குழி அழுத இதெல்லாம் தெரியல ஒழிஞ்சு நமக்கு ஏதோ ஒரு விஷயம் மாறுதலா தானே செய்யும். ஏன் தெரியுமா? பகவான் கலியுகவர்தான பகவான் அங்கே இருக்காங்கிற காரணத்தினால அவருக்கு துணை செய்வதற்காக 33 கோடி தேவைகளும் அங்க சபரிமலை காட்டுக்குள்ள மரமாகவும் கல்லாகவும் நதியாகவும் இருக்காங்க. அதுக்கெல்லாம் உயிர் இருக்கிற காரணத்தால ஒரு இடத்துல இருக்காது, நகர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம வரும்போது நமக்கு தெரியாம அப்படியே நின்றோம். நான் ஒரு விஷயம் சொல்றேன், சாமிக்கெல்லாம் தெரியும். எங்க கூட மலைக்கு நாங்கள் ஜோதிக்கான போறோம். எங்க கூட ஒரு பையன் வருவான், அவங்க இல்லாத போது சொல்லணும், இருக்கும்போது பாராட்டக்கூடாது. எதுவுமே இல்லாத போது அந்த பெருமை சொல்லணும். ரொம்ப தங்கமா பையன். கடந்த ஒரு 10, 14, 13 வருஷத்துக்கு மேலாக கரெக்டா நீங்க முக்குழியில இருந்து கரிமலை வரத்துக்குள்ள அவருக்கு ஒரு ருத்ராட்சம் இருக்கு. சொன்னேன் இல்லையா? அந்த பையனுக்கு கிடைக்கும். எங்க குரூப்ல வரவங்க என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, எங்க வீட்டுலேருந்தே கொண்டு வந்து சும்மா என் கடைசி வருவான்னு சொல்ல ஆரம்பிச்சு. எல்லாரும் அப்படி கீழே பார்த்து நடக்க ஆரம்பிச்சான். நாங்கள் போகிறது ஜோதிக்கு யோசிச்சு பாருங்க. அதுக்கு கார்த்திகை மாதத்துல இருந்து லட்சம் ஜனம் நடந்தது. கரெக்டா அவருக்கு தான் கிடைக்கும். ஏன் நான் என்ன சொல்றது அப்படின்னா, சிவபெருமான் சபரிமலை காட்டுக்குள்ள ருத்ராட்ச மரமாக இருக்கார், மகாவிஷ்ணு சந்தன மரமாக இருக்காங்க புராணம் சொல்றது. ஒரு தேவதையும் ஒரு மரமா இருக்கும். அது பகவானுடைய திருவடி பட்ட மண் அப்படிங்கிறதுனால இந்த பெரியவாத போறது. சும்மா நம்ம எருமையில ஆரம்பிச்சு சாமி பார்த்து ஓடி சாமி பொம்பா ஒண்ணுதான் தெரியும். ஏதோ வெயில் குடிக்க போற மாதிரி எருமையில விட்டாங்க, அது பம்பா மட்டும் தான் தெரியும். தங்கணும், அந்த மூலிகை காத்து மேல படணும், பகவானுடைய திருவடி பட்ட அந்த மண் நம்ம மேல ஒட்டணும். அப்பதான் அந்த சபரிமலைக்கு போறதுக்குனால பிரயோஜனம் இருக்கும். அப்போ அந்த பகவான் பூமியை வந்து லீலைகளை நடத்தி கேரளே கேள்வி கிரகம், பாண்டிய வம்சத்திரகம் கேரளை கேள்வி கிரகம்னா கேரளத்துல தன்னுடைய கேள்வி தான் விளையாட்டுன்னு அர்த்தம். மலையாளத்துல தன்னுடைய விளையாட்டை நடத்தின இடம் கேரளத்துல. பாண்டிய வம்சத்தில் உதித்தவர். அந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் உண்டு, தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் உண்டு, கேரளாவுக்கும் சம்பந்தம் உண்டு. பகவான் தமிழ்நாட்டுடைய பாண்டிய வம்சத்தில் உதித்தவர். ஆனால் கேரளத்தில் தன்னுடைய லீலைகளை நடத்தினவர். இத்தனையும் பண்ணி சபரிமலையில கோயில் கொண்டிருக்காரு. முதலுடைய தந்தையார் சொல்றாராம், அது குரு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறார், சாதாரண மனித பிறவி கிடையாது. அப்போ அவர் குரு சொன்னார், தன்னுடைய பையன் தலைமையில கை வச்ச உடனே அந்த குழந்தைக்கு சரியா போயிட்டு. தகப்பனாக எப்படி இருக்கும்? தன்னுடைய குழந்தைய நினைச்சுன்னா, சின்ன குழந்தைகளுக்கு உடம்பு வந்துட்டா என்ன கஷ்டம் தெரியுமா? அவங்களும் கஷ்டப்படுவோம், அவங்கள பார்த்து நம்மளும் கஷ்டப்படுவோம். நமக்கு ஏதோ கை வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னா நமக்கு மட்டும் தான் அந்த கஷ்டம். குழந்தைகள் தவிக்கும் போது இந்த குழந்தைகளுக்கும் கஷ்டம், அதை பார்த்து அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம். அப்படி ஒரு தவிப்பில் அவர் இருக்கார். பகவான் சரி பண்ணி அவர் சொல்ல முடியாத ஆனந்தம் ஏற்பட்டு அவர் சொல்றார், அப்பா என்னுடைய மனக்குறை நீ நீக்கிட்ட, நீ இந்த ராஜ்யத்துக்கு மட்டும் இல்லை, பந்தன ராஜ்யத்துக்கு மட்டும் இல்லை, நீ உலகமே உன்னை வணங்கக்கூடிய சக்கரவர்த்தியாக நீ ஆனான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் தலையடிச்சுக்கிறாங்க. அப்பா தாயார், என்னுடைய பெத்த பிள்ளைக்கு இப்படி உடம்புக்கு வந்து அதை சரிப்படுத்த முடியாம தவிச்சேன். ஒரு நிமிஷத்தை சரி பண்ணிருக்க நீ கடவுள், உன்னை போய் நான் வாழ்த்துறேனே, நான் எப்படி முட்டாளா இருக்கேன் அவன் சொன்னா. அப்படி இல்லை, நான் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக வேஷம் போட்டு இந்த அவதாரத்தை நடத்தியிருந்தேன். இந்த ரகசியம் நான் சொல்லும் வரை வெளியே தெரியக்கூடாது. பகவான் சொன்னான், நான் சொல்லும் வரை வெளியே தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லை, என்னை சக்கரவர்த்தியாக வாழ்த்தியிருக்கேன், உன்னுடைய வாழ்த்து வீணா போகாது, நடக்கும். ஏன்னா குருவுடைய வாழ்த்து என்னைக்குமே வீணா போகுது. அதனால மாறப்பட்ட குந்தாலி கால சும்மா விழுறதுக்கு காரணம் இல்லாம இல்லை. அவர் குரு வாழ்த்தினார்னா இறைவனுக்கு அப்புறம் கொடுத்துருவான். மனப்பூர்வமா குருவிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்க சண்டை பிடிக்க கூடாது. ஒரு நாள் வீட்டு வரதுக்குள்ளே எதுவும் சரியில்லைப்பா, நான் எல்லாம் ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன், 10 வருஷம் நம்மளே தனியாக போயிருப்போம். இப்படிதான் இருக்கா மறந்து. பெரியாரோட வந்து பார்த்தா
40 வருஷம் 50 வருஷமா இன்னும் ஒரே குருசாமியோட வரவங்களாம் இருப்பாங்க. நாங்கள் ஒரு குரூப் பத்திரிகை கேட்டுச்சு 25 வருஷம் 25 குருசாமிகளுக்கு பாத பூஜை பண்ணணும். சரி நானும் கூட்டு போறேன் அப்படின்னு அங்க ஒரு விருகி கூட்டு போனா அவங்க வீட்டோ எல்லாம் மினிமம் 60 மேல தாண்டின கேஸ். 60 மேல 60 ஜோதி தரிசனம். அவன் குருசாமி இருக்காரு பாத பூஜை அவருக்கு நாங்களாம் குருசாமி இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க நம்மளால என்ன சொல்றான் முதல் வருஷம் பார்த்தா மரம் ஏறிருக்கான் இறங்குறதுல அடுத்த உறுப்பு 2 தனிக்கடை வட்டான். இப்படிமே எதுவும் விளையாடு சபரிமலைக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற விதிகளை அதான் நான் முதல்ல சொன்னேன். சபரிமலை கோவிலை எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பகவான் சொல்றான். சபரிமலைக்கு எப்படி வரணுங்கிற விதிகளை பகவான் சொல்றான். மிச்சம் எந்த கோவிலும் அப்படி இல்லை. யாராவது ரிஷிகள் சொல்லியிருப்பாங்க யோகிகள் சொல்லியிருப்பாங்க இப்படிதான் வரணும் இப்படிதான் வழிபடணும் இப்படிதான் பூஜை பண்ணணும். சபரிமலைக்கு வந்து ஏன் இந்த சிறப்புனா இப்படிதான் கோவிலை கட்டணும் எல்லா கோவிலையும் கட்டுற மாதிரி எனக்கு கோவில் கட்டக்கூடாது. நீங்க கோவிலை என்னுடைய கருவறை உருவாகணும் கருவறைக்குள்ள சிற்பங்களை தாங்கி இருக்கக்கூடிய வடிவத்தில் என்னுடைய சிலை அமைக்கப்படணும். என்னுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி 18 படிகள் உருவாகணும். வேற எந்த கோவிலையும் கிடையாது. 18 தத்துவங்களை குறிக்கக்கூடிய 18 படிகள் உருவாகணும். அந்த 18 படிகளையும் கடந்து ஏறி வருவது தான் என்னோட தரிசனம் கிடைக்கும். அதுவும் சும்மா வர முடியாது. என்ன பார்க்கணும்னா எப்படி வரணும்? 1 மண்டல காலம் விரதம் இருந்து வரணும். சும்மா நினைச்சோம் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு போறது இல்லை. சபரிமலைக்கு பகவான் விதிகளை பூரா பகவானே சொல்லிடலாம். முதல் விதி என்ன? சபரிமலை கோயிலுக்கு வரணும்னா நல்ல ஒரு குருநாதனை அடைந்து அவன் மூலமாக மாறிடுது. ஃபர்ஸ்ட் நீ ஏன் என் கோயில் இங்கே தான் இருக்கு வந்து சேர்ந்து சொல்லல. நம்மளும் சௌரியமா தான் இருக்கும். ஊர்லயே இருந்தா திருவள்ளூர் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருந்தால் நம்மளும் சௌரியமா மெட்ராஸில் ரைட் வந்து இறங்கிடலாம். பத்மநாபசாமி இருக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுங்க. அப்படி இல்லையே 5 மலை தாண்டி காட்டுக்குள்ள உட்காந்துருக்காரு. இப்பதானே பம்பபாதையே வருது. அப்பெல்லாம் பெரிய பாதையிலே நடந்து பெரிய பாதையில திரும்ப வரும். இல்லை பெரிய பாதையில போய் புல்வெட்டு பாதையில வெளியே வரணும். அப்போ இந்த கடுமையான பிரம்மச்சரிய விரதம் வருது. சாப்பிடுவதற்காக வாழாமல் வாழ்வதற்காக சாப்பிடணும். மாறப்பட்டாலும் அதை ஆயிடுது. 3 கிலோ கூடி இருக்கு மாறப்பட்டான். விரதம்னு பேரு. விரதம் தான் உடம்பு குறையணும். இங்க உடம்பு கூடி போயிருக்கு. அதனால எல்லாத்தையும் என்ன நடக்குது? பிரம்மச்சரியத்தை உடலாளர் மட்டும் இல்லாமல் மனதளவில் கடைபிடிக்கணும். எதெல்லாம் நமக்கு உடலுக்கு சுகம் தரக்கூடிய விஷயமோ எது நம்முடைய மனதை கெடுக்கக்கூடிய விஷயமோ அதெல்லாம் தவிர்க்கணும். பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? மாலை மாட்டாச்சு அப்படின்னா சரி சாமி நான் அசைவம் சாப்பிடுறது பேருக்கு பிடிக்கிறது இல்லை. நான் வந்து தரவெல்லாம் படுத்து தூங்குறேன். கடுமையான பிரம்மச்சரிய விரதம் இருக்கேன். அதோட மட்டும் விரதம் பிடிக்கிறது. நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் நம்ம விளக்கணும். எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களெல்லாம் விட்டு விலக்கி மனதை பகவான் இடத்துல செலுத்தணும். அதனால தான் 2 வேளை குளிச்சு சரணம் சொல்லுறது காரணம் என்ன? கூடுமான வரைக்கும் அந்த நாள் பூரா பகவான் நீங்க ஆபீஸ் போக அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் முக்கியத்துவம் போகணும். அது வேற. ஆனா சிந்தனையே பகவானை பற்றி வச்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் சரியா பண்ணி வைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இதையே பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா என்னெல்லாம் வேண்டாத விஷயம் இருக்கோ அத்தனையும் இதுல இருக்கு. அதனால மாலை போட்டா சினிமாவுக்கு போகக்கூடாது, டிராமா பார்க்கக்கூடாது சொல்றதுக்கு காரணம் என்ன? நம்முடைய மனசை சரணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதுல இருந்தது ரூபாய் கொடுத்து நம்மளே மாசம் ரீசார்ஜ் பண்ணி வீட்டு கூட்டிட்டு வந்துருக்கோம். மனசு தானே சரணப்படுறதுக்கு எத்தனை நேரம்? அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு வருது. நீங்க போனே யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. ஆனா இது அடிக்ட் ஆகி மறைக்கிறது தான் வெளியில வாங்குறான். சபரிமலைக்கு வந்து வந்ததுக்கு இப்படியே இது உத்தரவாதத்தை ஓட்டுக்காரும் பிரயோஜனம் உண்டு. இதை ஓட்டிக்கிட்டே இருக்கான். விரதம் தான் என்ன? மனதை இறைவனத்துல மட்டுமே செலுத்துவது. அதுதான் விரத காலம். சும்மா நம்ம 1 மண்டல காலம் மாலை போட்டுருக்கோம் எல்லாம் கரெக்டா இருப்போம் நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. பகவான் சொல்றான் இப்படி கடுமையான விரதத்தோடு எவன் மனதை அடக்கி மனதை அடக்கணும், மனதை ஜெயிக்கணும், முயற்சி தான் பண்ணணும். அப்படி இருந்து எவன் மலைக்கு வரானோ அப்படி வரும்போது எங்க சமுதாயம் முன்னாடி என்னன்னா அவனுக்கு சொல்ல முடியாத ஆனந்தம் அனுபூதி ஏற்படும். நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி விரதம் பண்றோம். எல்லாரும் பர்ஃபெக்டா விரதமே இருக்கிறது இல்லை. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். 4 வருஷத்துல உண்டு. ஏதோ எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விரதம் பண்றோம். நான் என்ன கேட்கிறேன்? விரதம் ஒழுங்காக இருப்பதற்கு முடியலனாலும் ஒழுங்காக இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். நம்மளே அதெல்லாம் முடியாது சாமி. ஒரு சாமி சொன்னாரு பெரிய வாதம் இல்லை, பம்ப ரூட்ல தான் வரப்போறேன். ஏன்? இல்ல எனக்கு உடம்பு முடியல. நான் ஒரே கேள்வி கேட்டேன்,
நீதிமன்றம் மட்டும் உங்க சாமர்த்தியத்தில் ஏறீங்களா? நீதிமன்றம் ஏறாத்தாலும் கரிமலை வந்தா ஏற்ற போறான். முயற்சி பண்ணிச்சு. நீங்க போறீங்க, ஒரு வருஷம் போய் பார்க்கணும்னால முடியல, அதுக்கப்புறம் வந்து என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். இவங்க இங்கிருந்தே முடிவு பண்ணிடுறது. நிறைய சாமிகள் தான் ரொம்ப டைம் ஆகுது. அதனால சின்ன பாடம் போதும், ரோப்கார் வரப்போகுது. அது இப்போதைக்கு ரோப்கார் வரும் சாமான் மட்டும்தான் சொல்லியிருந்தான். ஆமா, இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் பொருட்களை கடத்துவதற்காக தான் வைக்க போறோம், ஆட்களை ஏற்ற போறது இல்லைன்னு. அதாவது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போன விசேஷம். நிறைய பேர் காரில் கிரிவலம் போகும் பார்த்தீங்களா? ஆட்டோல காரில் கிரிவலம் போகிறோம். இது சபரிமலைக்கு வந்து ரோப்கார்ல போகிறது, டிராக்டர்ல போகணும். அப்போ நீ ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது உணரணும். பெரிய மாதை போட்டு சாதாரண ஓடுறது இல்லை. பெரிய மாதை நான் எப்பயுமே சொல்லுவேன், நம்ம நிறைய தரிசனங்களை சொல்லியிருக்கேன். பகவானை பார்ப்பது வேற, பகவானை தரிசனம் பண்றது வேற, பகவான் அனுபவிக்கிறது வேற. 3 வகையான டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். இங்க சபரிமலையில டியூட்டியில் இருக்க போலீஸ்காரன் தான். நம்ம தந்திரி கூட அத்தனை தீவிரவாதனை பார்க்க மாட்டோம், அத்தனை தீவிரவாதனை அவன் பார்த்துருவான். அங்க இருக்கிற போலீஸ்காரன் அத்தனை தீவிரவாதனை ஒரு தீவிரவாதனை தப்பாம பார்த்துருவான். உதயாசன பூஜையில 18 பூஜை மொத்தம் காட்டாளது. 18 பூஜை 18 தீவிரவாதனை பார்க்கத்தான் செய்யலாம். அது காத்தால் நெல்மாலி பூஜை வந்து 3:45 நடந்திருக்கும் போது முதல் அபிஷேகம் தங்க குடத்துல நடக்கும். சாமி நம்ம உள்ளே விட மாட்டான். முதல்ல பார்த்து தங்க குட அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ளே விட மாட்டான். இதெல்லாம் பார்க்கத்தான் செய்யலாம். ஆனா கஷ்டப்பட்டு மாலை போட்டு விரதம் இருந்து நம்ம போய் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 செகண்ட் அனுபவம் வேறையா இருக்கு. அங்கேயே இருந்து பார்க்கறவனுக்கு அவன் பார்க்கத்தான் செய்யலாம், தரிசனம் பண்ணல. நம்ம முறையாக விரதம் இருந்து போறதுனால நம்ம தரிசனம் பண்றோம். 2 வேற. பார்க்கறது வேற, தரிசனம் பண்றது வேற. அவர் நம்மளை பார்க்கிறார், நம்ம பகவான் பார்க்கிறோம். பகவானும் நம்மளை பார்க்கும் போது அந்த தரிசனமா மாறுது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் தெரியுமா, பகவானை அனுபவிக்கிறது. அது எப்ப கிடைக்க முடியாது, சன்னிதானத்துல தான் கிடைக்கணும் இல்லை. நீங்க எப்ப மாலை போட்டுறீங்களோ அப்போ பகவான் உங்களுக்குள்ள வசிக்க ஆரம்பிக்கிறார். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி ஏன் மாலை போகணும்? அப்படியே சபரிமலை யாத்திரைங்கிறது ஜோதி தான். 7 நாள் பெரிய பாதை வீட்டுல நடந்து போகணும். விரதம் வந்து 56 நாள் விரதம். 56 நாள் விரதம் இருந்து வீட்டுல கட்டுக்கிட்டு நடந்து போகணும். எருமையை போய் எல்லாரும் இப்படி நினைச்ச மாதிரி போக மாட்டாங்க. இப்ப எப்ப வேணா பேட்டை ஆகி போச்சு. அப்ப அப்படி இல்லை, அம்பலப்புழ பேட்டை, ஆலங்காடு பேட்டை தான் கடைசி பேட்டை. அதுக்கப்புறம் பேட்டை கிடையாது. இவங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. எல்லாரும் வந்து பேட்டையெல்லாம் துணி முடிஞ்சது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்னா தான் போவாங்க. பயம். அப்ப அங்க வெளிச்சப்பாடு இருப்பார் எருமையில. அவருக்கு சுவாமி ஆவேசம் வந்து என்ன விடுவாங்க, அப்படி கோவிலுடைய வெளிச்சப்பாடு, பகவானுடைய முதிரை பெருமை அவர்கள் இருக்கும், பகவானுடைய பலகம் உண்டாங்க, அதை கொண்டு வருவாங்க. அவர் வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவான். எவருக்கு விரதம் முழுமையா இருக்கோ அவருக்கு விபூதி பிரசாதம் கொடுத்து போயிட்டு வாங்க. நமஸ்காரம் பண்ணி எப்படி இவர் வாங்கி வச்சுட்டாருன்னா வீட்டுக்கு போகணும்னு அர்த்தம். யோசிப்பாங்க, 1 மண்டல காலம் விரதம் இருந்து இங்கிருந்து நடந்து மலைக்கு போய் எப்படி இவர் வாங்கி வச்சு வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வந்துடணும்னு அர்த்தம். அவ்வளவு சத்தியம் இருந்தது. ஒரு சமயம் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, மகர விளக்கணிக்கு போறாங்க கூட்டம். அப்போ வந்து கொட்டாரக்கிற அரியங்கிறவர் நினைச்சிருப்பாரு. அவர்தான் பகவானுடைய ஆவேசம் வரக்கூடிய, பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு இதே மாதிரி நம்மள மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சாமி என்ன பண்றாரு, 12ஆம் படி ஏறும்போது ஒரு போலீஸ்காரனோட வாக்குவாதம் மாதிரி என்ன பிடிச்சி இருக்கிற மேலாம் கையை கேட்கணும்னு சொல்ல போக போலீஸ்காரன் கோவம் வந்து அடிக்க கையை ஓட்டினான். இவர் பின்னாடி வர இவர் இருந்து பாக்குறாரு. 1 மண்டல காலம் விரதம் இருந்து மாலை அணிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஐயப்பனை நீ அடிக்க கை ஓங்கலையே அப்படியே இருக்கணும். கை அப்படியே அடிச்சாரு. ஓங்கின கை அப்படியே நின்று போச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணி தெரியாதுல, அவன் சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கான். அப்படியே கை பார்க்கறதுல ஆசீர்வாதம் பண்ண மாதிரி கை இப்படியே நிற்குது. அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்டு, எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை, பகவான் போய் 12ஆம் படி முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணு, தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு தானே சரியாகணும். அதுக்கப்புறம் சரியா போச்சு. இது பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவம். சபரிமலையில இப்படிதான் நமக்கு அனுபவம் ஏற்படும். எந்த தருணத்தில் அது ஏற்படும் தெரியாது. இப்ப நம்ம மாலை அணியும் போது
நம்மளுக்குள்ள பகவான் வந்து புரியுங்க. அப்ப அந்த காலத்துல ஜோதி தான் தரிசனம். ஜோதி சபரிமலை யாத்திரையே ஜோதியை நோக்கி தான் இருக்கும். ஒரு வருஷ காலம் தவத்தில் இருக்கக்கூடிய பகவான் அந்த ஜோதியை நோக்கி கண் வச்சு பார்க்கிறார். அப்படி இப்ப முதல்ல சொன்னேன், இந்த ராஜ அலங்காரத்துல காரணம் என்ன? நீ திருவாபுரம் சாத்தணும். பந்தல அரண்மனையிலிருந்து இந்த திருவாபுரம் வருது. அந்த திருவாபுரத்தை பகவானுக்கு சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன? அவர் சொல்றார், என்னுடைய குருவுடைய வார்த்தை பொய்யாக கூடாது. குரு அவர் சாதாரணமா சொன்னார், என் குழந்தைக்கு சரி பண்ணி கொடுத்தப்பா, நீ சக்கரவர்த்தியா இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? தப்பமா சொன்னா கூட என் குரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தை பொய்யாக கூடாது. அதனால என்னுடைய தவத்தை விட்டு ஒரு நாள் நான் சக்கரவர்த்தியா இருக்கேன். அன்னைக்கு மட்டும் பகவானுக்கு ராஜ அலங்காரம். அதுக்கு தகப்பனார் சொல்றார், எனக்கு நீங்க அரண்மனையிலிருந்து தங்க ஆபரணம் பண்ணி, அதனால அவருக்கு எதுக்கு தங்கம் வயிறும். ஹரிவராசன் என்ன சொல்றது? பூதி பூஷணம். பூதினா என்ன? விபூதி. பகவானுக்கு என்ன ஆபரணம்? விபூதி தான் ஆபரணம். ருத்ராட்சம் தான் அவருக்கு அலங்காரம், வேற கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட பகவான் என்ன சொல்றாங்கன்னா, மகர ஜோதி அன்னைக்கு நீங்க அரண்மனையிலிருந்து தங்க ஆபரணங்களை கொண்டு வாங்க. ஏன்னா அன்னைக்கு நான் ராஜாவா தரிசனம் குருவுடைய வார்த்தை பொய்யாக கூடாது. அப்ப அந்த ஜோதி தான் சபரிமலையுடைய முக்கியமான நாள். அப்ப யாத்திரைங்கிறது பழைய காலத்துல ஜோதிக்கு மட்டும்தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலை போட்டு ஜோதிக்கு போறதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பகவான் புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இப்படிதான் ஆலயம் கட்டணும்னு சொல்றாரு. அந்த ஆலயம் கட்டுவதற்காக அவருடைய வளர்ப்பு தந்தையான ராஜசேகர பாண்டியன் சபரிமலைக்கு வர்றார். வந்து இந்த ஆலயம் கட்டுவதற்கு பூமி பூஜை போடுறாங்க. பூமி பூஜை பண்ணி இந்த ஆலயத்துடைய கட்டுமானம் துவங்கிய நாள் கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி. கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி கோவில் கட்ட ஆரம்பிச்சு கரெக்டா தைப்பொங்கல் அன்னைக்கு மகர சங்கராந்தி அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம்? கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலை போட்டு ஜோதி தரிசனத்துக்கு போறோம். இப்ப என்ன தெரியுமா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி நம்ம மாலை போடும்போது நம்மளுக்குள்ள ஐயப்பனுக்கு ஒரு கோவிலை கட்டுறோம். நம்மளும் ஒரு கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறோம். நம்ம 2 வேளையும் குறித்து சரணம் சொல்றோம், பூஜைகள் பண்றோம். ஒரு செங்கலா மேல இருக்குது. நம்ம என்னைக்கு கோவில் கட்டி முடிக்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய என்னைக்கு கட்டுறோமோ அன்னைக்கு கோவில் கட்டி முடிக்கிறோம். என்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றோம், நம்ம என்னைக்கு நெய்யபிஷேகம் பகவானுக்கு பண்றோமோ அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி முடிக்கிறோம். சாமி கும்பாபிஷேகம் பண்ணா மந்திரம் சொல்ல வேண்டாமா? டெய்லி சொல்றோம் சரவணம், அதுதான் மந்திரம். யாகம் வளர்க்க வேண்டாமா? நமக்குள்ள விரதம்ங்கிற ஒரு தீ கொழுந்து விட்டு எரியுது. எவ்வளவு ஸ்ட்ரிக்டா விரதம் இருக்கோமோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு விரதம் இருக்கோமோ, நம்மளுக்குள்ள எரியக்கூடிய அந்த தீ தான் யாகம். அப்படி ஒரு நீங்க பாக்கி எல்லா கோயிலும் பாருங்க, 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும். சபரிமலை பண்றது இல்லையே. காரணம் என்ன? அங்க ஒரு இருமுடி நெய்யபிஷேகம் ஒரு கும்பாபிஷேகம். அப்படி பகவானுடைய அந்த ஆலயம் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. அதனால்தான் சபரிமலைக்கு போனா நம்ம வந்து என்ன பிரார்த்தனையோட பகவான் போறோமோ அந்த பிரார்த்தனையை சிப்ர பிரசாதம் வந்து பகவான் நிறைவேற்றி கொடுத்துறான். அவன் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தானோ, எவன் என்னை சரணாகதி இறந்து வரானோ அவனை ஒரு தாய் போல நான் பார்த்துப்பேங்கிறார் பகவான். பார்த்துக்கிறார். எவன் உண்மையான விரதம் இருந்து இருமுடி எடுத்து வெளிவாக வரானோ, என் முன்னாடி வந்து நிற்கட்டும், நிற்கும் போது அவனுக்கு சொல்ல முடியாத ஆனந்தத்தை அனுபவத்தை கொடுக்குறாங்க. நமக்கு நம்ம ஏதோ ஆகவே விரதம் இருக்கோம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கே இப்படி இருக்கேன், இப்போ ஒழுங்கா விரதம் இருந்தா எப்படி இருக்கும்? கிடைக்கத்தான் செய்யுது. அப்போ இதை நம்ம உணர்ந்து சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளணும். அதான் முக்கியமான விஷயம். இதுல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல் வருஷம் கன்னிமலைக்கு மாலை போட்டோம். அப்ப நமக்கு எவ்வளவு பயம் இருக்கு. சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து விரதம் இருந்தோம். ஒண்ணும் இல்ல, ஸ்கூட்டர் எடுத்து போயிருக்கோம். அப்படி எவ்வளவு பையன் கொடுக்க வந்தப்பட்டே அறிவில்லை இல்லையோ மாலை போட்டு திரிச்சுவேன். அதனால ஒரு ஐயப்பன் கோச்சுக்கு வர ஒரு பயம், சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பயம் உணர்வு ஏற்படுது. அந்த பயம் நீங்க எங்க வச்சு ஒரு 5 மலை 10 மலை ஆன உடனே அதெல்லாம் பரவாயில்ல சாமி, ஒருத்தருக்கு போகணும்னு கேட்கிறாரு. சாமி நான் 20 வருஷம் மலைக்கு போயாச்சு, இனிமேல் நான் வந்து 1 மணி நேரம் விரதம் இருக்கணுமா? இவங்க கேட்கிறாரு. அதனால 20 இல்லைங்க, 1000 தடவை மலைக்கு போனாலும் குருசாமி ஆனாலும் சிஷ்யசாமி ஆனாலும் எல்லாருக்கும் ஒரே ரூம் தான். 1 மணி நேரம் தான் இருக்கும். இருந்தாலும் தான் இருமல் எழுதி. அப்ப அந்த பயம் நம்ம விட்டு போயிடுது. ஒரு பழமொழி சொல்லுவான், குரங்கு தான் கெட்டதும் இல்லாமல் மனத்தையும் சேர்த்து கெடுத்துங்கிற மாதிரி. நம்ம கெட்டதும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களும் சேர்த்து கெடுத்து அதெல்லாம் பரவாயில்லப்பா, மனசு சுத்தமா இருந்தா போதும். இப்படி ஒரு டயலாக் விட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் நம்ம விட்டு விலகி போயிடுதோன்னு எனக்கு ஒரு டவுட். உண்மையா? அதுதான் இத்தனை விபரீதங்களுக்கு காரணம். போன வருஷம் பாருங்க,
பல பேர் மலைக்கு போய் சாமியை பார்க்க முடியாம திரும்பி வந்து எங்கேயா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அதுக்கு காரணம் நம்ம கிட்ட பயம் போயிடுது. கொரோனா காலத்தோட பார்த்தோம், நம்ம பண்ணிடும் நிறுத்தாம கொரோனா அவங்க சாமி தெரியும். கொரோனா காலகட்டத்தில் கூட அது முதல் வருஷம் பெரிய மாதிரி யாரையும் விடல. அப்ப கூட நம்ம உள்ள ஒரு 4 பேர் மாத்திரம் போய் விளக்கேற்றி ஆய்வு நடத்தி தான் வந்தோம். நம்ம சிட்டா இருந்தோம். ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம், பகவான் 10 எடுத்து வைக்க தயாராக நம்ம முயற்சியே பண்ணலாம். அதெல்லாம் பரவாயில்லைங்க, இந்த காலத்துல பண்ண முடியும். இப்படி பண்ண தப்புக்கு சாத்து தேடணும். நம்ம தப்பு பண்ணதான் இந்த மாதிரி தரிசனம் கிடைக்காத கஷ்டங்கள் வருது. மலைக்கு போய் சாமியை பார்க்காம திருப்பி வருது. நேற்றுக்கு ஒரு கூட்டம் ரொம்ப வேதனையாகும். அதாவது அவங்க நான் 3 பேர் சொல்ல விரும்பல. அவங்க என்னன்னா குரூப் வந்து 2 பகுதியா பிரிஞ்சு ஒருத்தர் பெரிய வாதத்துக்கு சின்ன வாதையும் போறாங்க. நீங்க பெரிய வாதையெல்லாம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுது, அதனால நாங்க நிகழ்ச்சியும் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அதை கலந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு எதுக்கு மலைக்கு போகணும்? வீட்டுல வந்து யாரும் மலைக்கு போயிட்டு வந்துருப்பாங்க. வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி 40 நாள் வேஸ்ட், பைசாவும் வேஸ்ட். போகவே வேண்டாம். நீ மலைக்கு போயிட்டு அவன் ஏமாந்த சாமி வந்துருப்போம் அவங்க ஊர்ல. அவங்க வந்து நெய் வாங்கி நீங்க வீட்டுல மிக்ஸ் பண்ணி ஏன் மலைக்கு அதாவது மலைக்கு போறது கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை. திரும்பி ரொம்ப டூர் போகணும். இப்ப எங்க டைல்யூட் ஆகுது, எங்க பிரச்சனை வருதுன்னு தெரியுது. ஒரு மண்டல விரதம் இல்லாம வந்தா அப்பெல்லாம் போன் கிடையாது. புதுசாமிட்ட போய் நான் மலைக்கு வரணும்னு சொன்னா முதல்ல உங்க அப்பா அம்மா பர்மிஷன் லெட்டர் எழுதி வாங்கி வரும். லெட்டர் எழுதி என்னுடைய மகன் சபரிமலை யாத்திரை மேற்கொள்வது எனக்கு ஆசீர்வாதம் எழுதி ஆசீர்வாதம் ஒரு லெட்டர் வாங்கி கொடுத்தாதான் மலைக்கு கூட்டு போவாங்க. உள்ளூர் இருந்தா புதுசாமி யாரும் கேட்பாரு, வெளியூர் இருந்தா லெட்டர் வாங்கி கொடுக்கும். இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு? 40 பேருக்கு பஸ் புக் பண்ணிருக்கோம். திடீர்னு கிடைச்சி 4 பேருக்கு ஏதோ சீட்டு வந்துருச்சு, யாரும் இறந்து போயிட்டாங்க, மலைக்கு வரல. 4 சீட் இருக்கு, ஆனா வரானா கேடு. இப்போ ஒரு டூர் ஆபரேட்டருக்கும் குருசாமி வித்தியாசம் இல்லாம போச்சு. நான் சொல்றது பல பேருக்கு வேதனை தரக்கூடியதாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம். இதனாலதான் தமிழ் இளம் பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது இத்தனை போராடுறவங்க அவங்க கேட்கிற கேள்வி தான் கேட்கறாங்க. அப்ப ஆண்கள் மட்டும் விரதம் இல்லாம வரலாமா? நியாயமான கேள்வி தானே இது. ரூல்னா எல்லாரும் ஒரே ரூல் தானே.